ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளை பற்றியும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் 10 உணவுகளை நான் இந்த பதிவில் பதிவிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ், முதலாவது உணவு திர்மிதி ஷரீஃபில் 160வது ஹதீஸாக பதிவாகி இருக்கு. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவுகளிலேயே முக்கியமானது சுரக்காய். சுரக்காயை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள்னு அறிவிக்கிறாங்க. முதலாவது சுரக்காய். ரெண்டாவது உணவு மாதுளம்பழம், மாதுளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாரு ஒருத்தர் மாதுளம்பழம் சாப்பிட்றாரோ அல்லாஹு தாலா அவருக்கு 40 நாட்கள் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் அவரை பாதுகாக்கிறான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது உணவு காளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, காளான் சாப்பிடுவது கண் பார்வையை அதிகரிக்கும், பக்கவாதத்துக்கும் சிறந்த நிவாரணம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காளான் சாப்பிட்றதுக்கு இருக்கிற நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காளான் உணவை விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க. நான்காவது பால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது பாலை அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்காமல் மறுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு உணவு. பாலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் பால் குடிக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய இதயத்தோட சூட்டை தணிக்க செய்கிறான் அதன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்குது, கண் பார்வையை புதுப்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பால் குடிக்கிறவரோட மறதியை போக்குறதுக்கும் பால் உதவியாக இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது தர்பூசணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணி பழம் விரும்பி சாப்பிட்ட ஒரு உணவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் கர்ப்ப காலத்தில், ஒரு பெண்மணி கர்ப்ப காலத்தில் இருக்கிற சமயத்தில் தர்பூசணி பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழகிய தோற்றத்தோடனும் நற்பண்புகளுடனும் பிறப்பாங்க, குழந்தைகள் பிறக்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணி பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆறாவது தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேன் யார் மூலமாவது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை வாங்குறதுக்கு மறுத்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருத்தர் தேன் சாப்பிட்றாரோ அது அவருக்கு வயிற்றுப்போக்குக்கு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். சூடான நீரில் தேன் கலந்து சாப்பிட்றது வயிற்றுப்போக்குக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவது திராட்சை பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து கனிகளில் ஒன்று என்று திராட்சை பழத்தை வர்ணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க திராட்சை பழத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க திராட்சை பழத்தை பற்றி, திராட்சை சாப்பிடுவது இரத்தத்தை சுத்தம் செய்யும், சிறுநீரகத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எட்டாவது அத்திப்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்திப்பழம் சொர்க்க கனிகளுள் ஒன்று. அத்திப்பழம் சாப்பிடுவது மூல நோய்களுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திப்பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்பதாவது ஈச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழம் அதிகமாக சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழத்தை பற்றி சொல்கிறாங்க, ஈச்சம்பழம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீட்டை போன்றது. குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தைகளுக்கு ஈச்சம்பழம் கொடுக்கறது நல்லதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பத்தாவது பார்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்லி உணவை விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, பார்லி உணவை காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்றது காய்ச்சலுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் எத்தனையோ உணவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாமல் இந்த ஆட்டுக்காலோட முன்சப்பை விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ்களை நம்மளால் பார்க்க முடியும். இதில் முக்கியமான ஒரு சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட 10 உணவுகளை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.